அனைவருக்கும் வணக்கம். நலமாய் வளமாய் ஆரோக்கியமாய் வாழ வாங்க செய்யலாம் உடற்பயிற்சி. நம்முடைய உடலில் 6 விதமாக கொழுப்புகள் சேருது. அதில் முதல் வகை என்னென்னா, உடம்போட மேல் பகுதியில் மற்றும் கொழுப்புகள் சேருதல். இது எதனால் சேருதுன்னா, அளவுக்கு மீறிய உணவுகளை தேவையற்ற நேரங்களில் சாப்பிட்றதுனால ஏற்படுகிறது. இரண்டாவது வகை என்னென்னா, அடிவயிற்று பகுதியில் மட்டும் கொழுப்புகள் சேருது. இது மேக்சிமம் மன அழுத்தத்தினாலையும் சில பெண்களுக்கு குழந்தை பெறுதல்னாலையும் ஏற்படுகின்றது. இதில் மூன்றாவது வகை என்னென்னா, மேலிருந்து மொத்த வயிற்று பகுதியுமே பெரிதாகுதல், அதாவது மொத்த வயிற்று பகுதியிலுமே கொழுப்பு சேருதல். இது எதனால் ஏற்படுதுன்னா, அளவுக்கு மீறி ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால ஏற்படுகிறது. நான்காவது வகை என்னென்னா, உடலோட பின்பகுதியில் மற்றும் கொழுப்புகள் சேருதல். இது அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஏற்படுகிறது. இதில் ஐந்தாவது வகை என்னென்னா, மது பழக்கத்தினால ஏற்படுகிறது. நம்மளோட வயிற்றுப்பகுதி மற்றும் வீங்கியது போல காணப்படுவது தான் இதோட 5வது வகை. இதில் 6வது வகை என்னென்னா, நம்மளோட உடம்போட கீழ்ப்பகுதி, அதாவது இடுப்புக்கு கீழ்ப்பகுதி மொத்தமும் பெரிதாக காணப்படுவது. இது பெரும்பாலான பெண்களுக்கு குழந்தை பெறுவதனால ஏற்படுகிறது. பெரும்பாலான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மரபணு மாற்றத்தினால ஏற்படுகிறது. எல்லாரும் நினைப்பீங்க, இதை மட்டும் தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. இந்த 6 வகையான கொழுப்புகள் சேர்வதையும் உடலில் பல பாகங்களில் இருக்கும் கொழுப்புகளையும் நம் உடற்பயிற்சியால் கண்டிப்பாக குறைக்க முடியும். முதலில் வயிற்றுப்பகுதியின் தொப்பையை குறைக்க இவை 6 பயிற்சியையும் 20 முறை தினமும் நேரம் கிடைக்கும் போது செய்து வர வயிற்றுப்பகுதியும் குறையும், உடலும் வலுப்பெறும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற உடற்பயிற்சியை பற்றின இம்பார்ட்டன்ஸான வீடியோஸ் வேணும்னா வாங்க செய்யலாம் உடற்பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.